Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். எஸ்ஏபியின் வளர்கின்ற பருவத்திலே அத்தியாயம் 28. எத்தனை ரக கார்கள், அவற்றில் எத்தனை வகை மனிதர்கள், அவர்களுக்கு எத்தனை வகை உணர்ச்சிகள், எண்ணங்கள், ஆசைகள். ஆனால் அன்றிரவு ஸ்பர்டாங்க் ரோட்டிலிருந்து கிளம்பி காசா மேஜர் ரோடு வழியாக பாங்தியன் சாலையில் பாய்ந்து கிழக்கு நோக்கி பறந்து கொண்டிருந்ததே ஒரு பெரிய வண்டி. அதில் நிலை கொள்ளாமல் உட்கார்ந்திருந்த அத்தனை பேரையும் ஒரே உணர்ச்சி தான் ஊக்கிக் கொண்டிருந்தது. கவலை. ஒரே எண்ணம், ஜெனரல் ஆஸ்பத்திரியை ஏன் இவ்வளவு தொலைவில் கட்டினார்கள்? ஒரே ஆசை, நவமணி நெஞ்சு கூட்டுக்குள் சிறகடித்துக் கொண்டிருக்கும் உயிர் கிளிக்கு விடுதலை கிடைத்து விடாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். விசாகன், தூக்க மாத்திரை புட்டி உங்ககிட்ட இருக்கிறது அல்லவா என்று கேட்டார் சுந்தரபாண்டியன். டாக்டரிடம் காட்ட வேண்டியிருக்கோம். இல்லையே என்றார் விசாகன். ஆசிரத்தில் ஒன்றுமே புரியல. ஆஸ்பத்திரிக்கு போனதும் ஃபோன் செய்து சுதரிதாவை கொண்டு வர சொல்கிறோமா? அதுக்குள்ளே அவளும் புறப்பட்டு விடுகிறாளோ என்னவோ. நான் எடுத்து வந்திருக்கேன் சார் என்றான் பரதன். சுந்தரபாண்டியனால் பையன் கெட்டிக்காரனாக தான் இருக்கிறான் என்று தனக்கு தானே சொல்லிக் கொள்ளாமல் இருக்க முடியவில்லை. நவமணியை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்வதை தவிர வேறு வழியில்லை என்று முடிவானதும் அதை செயல்படுத்துவதில் சுந்தரபாண்டியன் ஒரு வினாடி கூட தாமதிக்க விடவில்லை. ஆனால் கீழே வந்தபோது கார்கள் நின்றிருந்தனவே தவிர டிரைவர்களை காணோம். பக்கத்து பெட்டிக்கடை பக்கம் போயிருந்தார்கள் போலும். எங்கே தொலைந்து விட்டாங்க இந்த நேரத்தில் என்று முணுமுணுத்தபடி ஹாரனை அழுத்தினார் சுந்தரபாண்டியன். பின் சீட்டில் கிடத்தப்பட்ட நவமணியை மெல்ல பிரீத் தன் மடியில் எடுத்து வைத்துக்கொள்ள நவமணியின் கால் பக்கம் வேலமாக உண்டிக் கொண்டான். சுஜரிதா, டிரைவர் வந்ததும் நான் அந்த காரில் வர்றேன், நீங்கள் முன்னாடி போங்க, நேரமாக இருது என்றான். அதுவும் சரிதான் விசாகன், ஓட்டு என்றார் சுந்தரபாண்டியன். விசாகன் சற்று தயங்கினார் போல் நின்றான். சாயங்காலம் பிரீத்துடைய கல்லூரியில் வெகு நேரம் வீணாக காத்திருந்ததால் ஏற்பட்ட களைப்பு. கடிதத்தை களவாடியவன் சண்முகம் என்று தெரிந்து கொண்டபோது பொத்து கொண்டு வந்த ஆவேசம், தங்கை தற்கொலை செய்து கொள்ள முயன்றிருக்கிறாள் என்ற அதிர்ச்சியில் ஏற்பட்ட படபடப்பு எல்லாமாக சேர்ந்து அவனது தொண்டையை வரள செய்து கைகளை வியர்க்க வைத்திருந்தன. வண்டியை செலுத்தும் பொறுப்பை தன்னால் ஏற்க முடியுமா என்று அவன் யோசித்துக் கொண்டிருப்பதை புரிந்து கொண்ட பரதன் சட்டென்று காரோட்டியின் இடத்தில் ஏறி உட்கார்ந்து விசையை திருப்பி ஸ்டார்ட் செய்தான். சுந்தரபாண்டியன் அவனை பார்த்த பார்வையில் சந்தேகம் தெரியத்தான் செய்தது. விசாகனை திகில் வசப்பட்டிருக்கிறான் என்றால் பரதனை பற்றி சொல்ல தேவையில்லை. தவிர சிறிது நேரத்துக்கு முன் சண்முகத்தால் தாக்கப்பட்டவனாயிற்றே, தலையில் கட்டுடன் அமைதியாக படுத்து உறங்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளவனாயிற்றே, அவன் எப்படி? கார் சிறிது தூரம் செல்வதற்குள் அவரது ஐயமில்லாமல் அறவே நீங்கின. நெருக்கடியும் ஆபத்தும் பரதனுடைய கண்களின் கூர்மையும் கைகால்களின் லாகவத்தையும் நெஞ்சுரத்தையும் இரட்டிப்பாக்கி இருப்பதை உணர்ந்தார். வண்டி வேகமாக சென்று கொண்டிருந்தது. எல்லோர் மனமும் அடித்துக் கொண்டிருக்க ஒருவரும் பேசவில்லை. பேசுவதற்கு என்ன இருக்கிறது? ஆனால் அந்த மௌனமே பயத்தை அதிகப்படுத்துவதை புரிந்து கொண்ட சுந்தரபாண்டியன் அதற்கு இடம் கொடுக்க கூடாது என்பதற்காக பிரீத்திடம் இதை கேட்டார். அவள் பதிலே சொல்லவில்லை. மௌனத்தை கலைப்பதற்காக கேட்கப்பட்ட கேள்வி அதை அதிகப்படுத்தி காட்டவே பயன்பட்டதை கவனித்த விசாகன் அவரது நோக்கத்தை அறிந்து கொண்டு பிரீத் சார்பாக பதில் சொன்னான். இருவருக்கும் தெரியும், கேள்வியோ பதிலோ முன்பு அவர்களுக்கு தெரியாத எந்த ஒரு விஷயத்தையும் புதிதாக விளக்கிவிடவில்லை என்று. ஆனாலும் பேச்சு குரலை கேட்கும்போது ஒரு ஆறுதல். விபத்துக்களுக்கான வார்டில் இருந்த டாக்டர் நவமணி இதய துடிப்பை பரிசோதித்த பின் அவளது கண்ணிமைகளை திறந்து டார்ச் விளக்கு அடித்து பார்த்தார். நவமணி கிடத்தப்பட்ட வண்டி தடுப்புக்கு அப்பால் தள்ளி செல்லப்பட, டாக்டர் எப்படி இருக்குது, ஒன்றும் பயமில்லையே என்றார் சுந்தரபாண்டியன். பரதன் தன் நெஞ்சை கையால் அழுத்தி கொண்டபடி அச்சம் கலந்த ஆவலுடன் மருத்துவரின் முகத்தை பார்த்தான். அவர் வாயிலிருந்து நல்ல வார்த்தை வராதா? கவலைப்பட வேண்டாம் என்றும் உயிருக்கு ஆபத்தில்லை என்று உறுதி சொல்ல மாட்டாரா? எங்களால் முடிஞ்சது செய்கிறோம். அவர் போய்விட்டார். அதற்கு என்ன அர்த்தம்? ஒரே சமயத்தில் எல்லோர் மனத்திலும் எழுந்த சங்கடமான கேள்வி அது. வேறொரு டாக்டர் வந்து நோயாளியை பற்றிய விவரங்கள் தேவை என்று கூப்பிடவே விசாகன் பின்தொடர சுந்தரபாண்டியன் அவரிடம் சென்று விட்டார். ஜெனரல் ஆஸ்பத்திரிக்குள் வேலம்மா நுழைந்தது அதுவே முதல் தடவை. காரில் வரும்போது கூட ஓரளவுக்கு தைரியமாக இருந்தவள் கேஷுவாலிட்டி வார்டை அடைந்ததும், அதுவும் அவள் பார்வையிலிருந்து நவமணி பட்டதும், டாக்டரியா என்ன சொல்கிறாரு, மணியை கூட்டிகிட்டு போய் என்ன செய்ய போகிறாங்க என்று தொடர்ந்து நச்சரிக்கலானாள். ஆனால் அவளுக்கு பதில் சொல்லி கொண்டிருக்க அங்கு யாரும் தயாராக இல்லை. பரதனுக்கு அவளை பார்க்க பரிதாபமாக இருந்தது. ஆகவே டாக்டரிடம் கொண்டு போய் ஒப்படைச்சு விட்டோம். இனி நம்ம கையில் ஒன்றும் இல்லை, கடவுளை நவமணியை காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு என்று பாரத்தை அவன் மேல் போட்டுவிட்டு சும்மா இருக்க வேண்டித்தான் என்று ஆறுதல் சொன்னான். ஏன் பரதன்? வயிற்றில் இருக்கிற இதையெல்லாம் சிரிஞ்சு வைத்து வெளியேற்றும் போது நவிக்கு வலிக்கும் இல்லையா என்றாள் பிரீத். வலிக்காதுன்னு நினைக்கிறேன் என்றான் அவன். அப்படியே இருந்தாலும் மூர்ச்சையாக கிடக்கும்போது வலி தெரியாது. அங்கே சுந்தரபாண்டியன் டாக்டருக்கு பதில் சொல்லி கொண்டிருந்தார். 2 நாளாக நவமணிக்கு வயிறு சரியில்லை, அதுக்கு அவள் அரை இனிப்பாக ஒரு மாத்திரை சாப்பிட்ற வழக்கம். 4-5 திண்டாலும் ஒன்றும் செய்யாது. இருட்ட ஜீரண மாத்திரைன்னு ஒன்று நினச்சி தவறலாக இதை சாப்பிட்டுட்டா
என்று கற்பனை கதை தான். ஆனால் தற்கொலை செய்ய முயல்வது ஒரு குற்றமாக கருதப்படும் போது சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப ஏதாவது சொல்லி வைக்கத்தானே வேண்டும். அதில் எத்தனை சதவீதம் உண்மை எவ்வளவு பொய் என்பது டாக்டருக்கு தெரியாமல் இருக்க முடியாது. இருந்தாலும் குறுக்கு கேள்வி கேட்காமல் அப்படியே எழுதி கொண்டார். சுஜரிதாவும் தேசிகரும் வருவதைக் கண்டு சுந்தரபாண்டியனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்த விசாகன் எழுந்து வந்தான். எப்படி இருக்குதே என்றார் சுஜரிதா. ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு. தேசிகர் ஆடி போயிருந்தார். சமாச்சாரத்தை கேள்விப்பட்டதும் இடி விழுந்தா போல ஆயிடுச்சு சார். சப்த நாடியும் அடங்கிடுச்சு. அதுவும் எஜமான ஊரில் இல்லாத சமயம் பார்த்து அவர் ஏதேதோ சொல்லிக்கொண்டே போனார். விசாகனிடம் சில நிமிடங்கள் பேசிய பின்னர் தனக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியை சுந்தரபாண்டியனிடம் தெரிவிக்க சொன்னார். அவரை பார்க்கும்போது வேலம்மாவுக்கு பற்றி கொண்டு வந்தது. நான் தான் படிக்காத மூடம், ஒன்றும் தெரியாதவள். இந்த மனுஷனுக்கு எங்கே போச்சு அறிவு? மாத்திரை வேண்டும் என்று அவள் சொன்ன உடனே அவர் தூக்கம் வரவில்லை என்றால் இதோ ஒரு மாத்திரை என்ற எச்சரிக்கையோடு நடந்து கொண்டு இருக்க வேண்டாமா? இப்படித்தான் முழு புட்டியையும் தூக்கி கொடுப்பதா? கடியாரத்துக்கு உள்ளம் எது, உணர்ச்சி எது? அது ஒவ்வொரு வினாடியாக ஒவ்வொரு நிமிடமாக நேரம் கழிந்து கொண்டிருப்பது இரக்கம் இல்லாமல் கணக்கிட்டு கொண்டிருந்தது. நிற்கவும் கூடாமல், உட்காரவும் பிடிக்காமல், பேசவும் இயலாமல், மௌனவும் இருக்க முடியாமல் பரதனும் பிரீத்தும் தவியாய் தவித்துக் கொண்டிருந்தார்கள். தடுப்புக்கு அப்பால் ஒரு போட்டி நடந்து கொண்டிருப்பதை அவர்களால் கற்பனை செய்து பார்க்க முடிந்தது. நவமணிக்கும் டாக்டருக்கும் மரணத்துக்கும் வாழ்வுக்கும், சாக வேண்டும் என்ற முடிவுக்கும் சாக விட மாட்டோம் என்ற பிடிவாதத்துக்கும் உணர்ச்சியில் இல்லாமட்டால் நேர்ந்த விபத்துக்கும் விபரீத விளைவை தவிர்க்க முயலும் விஞ்ஞான அறிவுக்கும் இடையில் ஒரு போராட்டமே நிகழ்ந்து கொண்டிருக்கும் போது அதில் டாக்டருக்கு ஆதரவாக தங்களால் கலந்து கொள்ள முடியவில்லையே என்று அவர்களுக்கு ஆத்திரமாக வந்தது. நவமணியின் கட்டிலுக்கு பக்கத்தில் நின்று ஒரு தட்டை பிடிக்கவோ பஞ்சை எடுத்துக் கொடுக்கவோ சந்தர்ப்பம் கிடைக்காதா என்று அவர்கள் இயங்கினார்கள். பிரார்த்தனைகள், வேண்டுதல்கள், ஜபங்கள். ஒருவர் மனத்துக்குள் என்ன நடக்கிறது என்று மற்றவருக்கு தெரியாது. அங்கிள், டாக்டர் வர்றாரு என்று அறிவித்தான் விசாகன். டாக்டரின் முகத்தில் எந்தவித மாற்றமும் இல்லாததைக் கண்டு சுந்தரபாண்டியன் துணுக்குற்றார். நினைவு இன்னும் சரியாக திரும்பல. ஜெனரல் வார்டுக்கு அனுப்பியிருக்கேன். நாளைக்கு தான் சொல்ல முடியும். மாடியில் பொது வார்டில் இருந்த கட்டிலொன்றில் நவமணி படுத்திருந்தாள். மூக்கில் ஆக்சிஜன் குழாய், கையில் உணவு சத்தை செலுத்த இன்னொரு குழாய். அவளை பார்க்கும்போது உள்ளத்தின் ஆழத்தில் யாரோ ஒரு மெல்லிய ஆனால் நன்கு தீட்டப்பட்ட கத்தியால் கீறினார் போன்ற ஒரு நோவு தனக்குள் ஏற்படுவதை பரதன் உணர்ந்தான். அவள் உதடுகள் சற்றே அசைவது தெரியவே பிரீத் குனிந்து கவனித்தால் எவ்வித சத்தமும் வரவில்லை. வார்டில் இருந்த மற்ற பெண்கள் எல்லாரும் நினைவு இழந்தவர்களைத் தவிர நவமணியின் கேஸை பற்றி தெரிந்து கொள்வதிலும் தெரிந்து கொண்டதை மற்றவர்களுக்கு சொல்வதிலும் மிகுந்த அக்கறை காட்டிக் கொண்டிருக்க, சிறிது நேரத்துக்கு முன் கடவுளின் மீது பாரத்தை போட்டுவிட்டு சும்மா இருப்பதை பற்றி வேலம்மாவுக்கு உபதேசம் செய்த பரதனுக்கு கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு கனத்த சுமை தன்னை அழுத்த ஆரம்பிப்பது தெரிந்தது. நவமணி அவனுடன் பேசிய போதும் சிரித்த போதும் ஏற்பட்டிருந்த உறவின் உண்மையான வலுவை அவள் பேசாமல் கண்ணை மூடியபடி கிடக்கும்போது தான் அவனால் உணர முடிந்தது. தமிழகத்தின் மிகப்பெரிய வைத்தியசாலை, அனுபவம் திறமையும் மிக்க டாக்டர்கள், அவர்களையும் மீறி நவமணி போய்விடுவாளா? எண்ணும் போதே அவன் உடலில் ஓடிக்கொண்டிருந்த ரத்தமெல்லாம் கண்ணீராக மாறிவிட்டார் போல் இருந்தது. பொது வார்டில் நவமணியை விட்டு செல்வதற்கு சுந்தரபாண்டியனுக்கு விருப்பமில்லை. ஆனால் தனது செல்வாக்கை உபயோகித்து முயற்சி செய்து பார்ப்பதாக வைத்துக் கொண்டாலும் தனி அறையோ ஸ்பெஷல் வார்டிலோ இடமோ உடனடியாக கிடைப்பது கடினம் என்று அவருக்கு தெரியும். விடாப்பிடியாக அவர் யார் யாருக்கோ ஃபோன் செய்ததன் பேரில் நவமணியுடன் வேலம்மா இருப்பதற்கு அனுமதி கிடைத்தது. ஒரு காரையும் டிரைவரையும் ஆஸ்பத்திரியில் நிறுத்தி வைத்துவிட்டு மற்றவர்கள் திரும்பினார்கள். வீட்டுக்கு திரும்பி மருந்துகளை சாப்பிட்ட பரதனுக்கு இருப்பு கொள்ளவில்லை. விசாகனும் சுஜரிதாவும் படுக்கச் சென்றதும் அவன் ஆட்டோ ஒன்றை வைத்து கொண்டு மறுபடி ஆஸ்பத்திரிக்கே வந்துவிட்டான். இரவு முழுக்க டிரைவர் முன் சீட்டில் காலை நீட்டியபடி உறங்க, அவன் பின்னிருக்கையில் சாய்ந்தபடி சிறிது நேரம் கண்ணை மூடுவதும் பிறகு கடியாரத்தை பார்ப்பதுமாக பொழுதை ஓட்டினான். 7 மணிக்கெல்லாம் சுந்தரபாண்டியன் விசாகனையும் பிரீத்தையும் அழைத்து கொண்டு வந்துவிட்டார். இந்த முறை டாக்டரின் முகம் இருண்டிருக்கவில்லை. அவர் சொன்ன வார்த்தைகள் அவர்கள் வயிற்றில் பாலை வார்த்தன. தூக்க மருந்து உடம்புல அதிகமாக சேரல, அபாய கட்டத்தை தாண்டிட்டான். அமிர்த தாரை என்பது இப்படித்தான் இருக்குமோ? மகிழ்ச்சியில் தன்னுடைய இதயம் புடைத்து மார்பு கூட்டில் மோதுவதை பரதன் உணர்ந்தான். கொஞ்சம் நஞ்சம் இருந்த சந்தேகத்தையும் போக்கிக் கொள்ள சுந்தரபாண்டியன் கேட்டான். இனிமேல் உயிருக்கு ஆபத்தில்லை அல்லவா? இல்லை என்று உறுதி கூறினார் டாக்டர். மத்தியானம் டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பலவீனமாக இருப்பா, மற்றபடி ஆபத்தில்லை. நவமணி பிழைத்து விட்டாள். கற்றாழையும் முள் புதருமாக கிடந்த இடம் பெரிய பூக்காடாக மாறிவிட்ட ஒரு சூழ்நிலையில் கண்ணில் தென்படுகிறவர்கள் எல்லாம் கட்டி அணைத்து கன்னத்தில் முத்தவிடம் போலிருந்தது பிரீத்துக்கு. நினைப்புக்கும் மயக்கத்துக்கும் இடையில் உள்ள மசமசப்பான பிரதேசம், சம்பந்தம் இல்லாமல் ஏதேதோ உருவங்கள், குரல்கள், காட்சிகள், மூக்கில் ஏதோ அரிப்பு, அடித்து போட்டாற்போல் போன்ற சோர்வு. நவமணி மெல்ல மெல்ல மேலே வந்து கொண்டிருந்தாள்.
இடையில் ஒரு சமயம் அவளுக்கு தெளிவு ஏற்பட்ட போது அவள் சுற்றுமுற்றும் பார்த்தால் கட்டில்கள், நோயாளிகள், நர்ஸுகள், டாக்டர். இது என்ன இடம்? ஆஸ்பத்திரி மாதிரியாக இருக்கிறது. இங்கே எப்படி வந்தோம்? கட்டில் சட்டத்தில் தலை வைத்தார் போல் உறங்கிக் கொண்டிருக்கும் வேலம்மாவை அடையாளம் கண்டு கொண்டதும் இது நனவுதான் என்று உறுதியாயிற்று. அப்படியானால் தொடர்ந்து சிந்திக்க அவளுடைய உடல்நிலை இடம் கொடுக்க முடியாவிட்டாலும் முக்கியமான விஷயத்தை அவளால் ஊகிக்க முடிந்தது. தூக்க மாத்திரை. அவள் போட்ட திட்டம் தோற்றுவிட்டதா? அவள் பிழைத்து கொண்டு விட்டாளா? துணுக்கென்ற ஒரு உறுத்தல் அவளை மறுபடியும் உருத்தெரியாத அந்த அறையிருட்டு விழுங்கி கொண்டது. நவமணியை வீட்டுக்கு அழைத்து வரும் முன் எல்லோரும் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். தூக்க மாத்திரை விஷயத்தை பற்றி அவளிடம் பேச்சை எடுப்பதில்லை. பிரீத்தை தவிர மற்றவர்கள் ஆஸ்பத்திரிக்கு போவதில்லை என்பது தான் அது. என்ன விதமாய் தூக்க மாத்திரை சாப்பிட போயிற்று என்று சண்டை போட வேண்டும் என்று பிரீத் துடித்தாலானால் அதற்கு இது சமயமல்ல என்று அவளுக்கும் தோன்றிற்று. எங்களை கண்டால் உனக்கு பிடிக்கவில்லையா? எங்களை எல்லாம் விட்டு பிரிவதில் உனக்கு அவ்வளவு ஆசையா என்று நவமணியை குடைவது ஏற்கனவே நொந்து போயிருப்பவளை மேலும் துன்புறுத்துவதாகும் என்று அவள் நினைத்தாள். அதை காட்டிலும் வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டிய தேவையே இல்லை என்பதையும் அவள் நினைத்தபடிதான் எல்லாம் நடக்கப் போகிறது என்று உறுதி சொல்லி தைரியம் ஊட்டுவதே நல்லது என்றும் தீர்மானம் செய்து கொண்டாள். மறுபடி நவமணிக்கு நினைவு வந்தபோது மணி 10 இருக்கலாம். கண் விழித்தவளுக்கு பிரீத்தின் முகம் தெரிந்தது. ஏனவி, எப்போ வேணும்னாலும் வீட்டுக்கு போகலான்னு டாக்டர் சொல்லிட்டாரு, என்ன சொல்கிற? இயல்பாக விபரீதமாக ஏதும் நடந்திராததைப் போல கேட்டாள் பிரீத். ஆக்சிஜன் குழாய் முதலியவை வெகு நேரத்துக்கு முன்பே அகற்றப்பட்டு விட்டன. நவமணிக்கு வார்த்தைகளே வரவில்லை. குற்றம் செய்துவிட்டு கையும் களுமாக அகப்பட்டு கொண்டார் போன்ற ஒரு மிரட்சி. பிரீத் செல்லமாக கோபித்து கொண்டாள். தூக்கம் வரலன்னா ஒரு மாத்திரை போட்டுக்கொள்வதுக்கு என்ன? பட்டிக்காடு குழந்த மாதிரி பொறி சாப்பிட்ற மாதிரி அத்தனையும் அள்ளி போட்டுக்கிட வேண்டுமா? மக்கு. விஷயம் தெரியாத சில பேர் நீ தற்கொலை செய்து கொள்ள முயற்சி பண்ணியிருக்கிறேன்னு கூட சந்தேகப்படுவாங்க. நவமணியின் கண்களில் ஒரு சுடர். அப்படியானால் சில பேர் தான் அப்படி சந்தேகப்படுகிறார்களா? நான் மயக்கம் போட்டு விழுந்தது யாருக்கு தெரியும்? அவள் தடுமாறி இப்படி கேட்டாள். அண்ணா, அண்ணி, வேலம்மா, அவ்வளோதான். என்னை பற்றி தப்பாக நினச்சி கொண்டிருப்பாங்களா? தப்பாக நினைக்கிறதுல என்ன இருக்கு? கிராக்கு. அந்த பதில் அவளுக்கு ஆறுதல் அளித்திருக்கும் போலும். சிறிது நேரம் கழித்து, அவர் எப்படி இருக்காரு என்றாள் பிரீத்தின் கைகளை பற்றிபடி. அவருனா தெரியாதவள் போல பிரீத் கேட்டாள். பரதன், அவர் பெரிய ஹீரோ ஆயிட்டாரே. அந்த கதையை அப்புறம் சொல்கிறேன். அந்த பலவீனமான நிலையிலும் நவமணியின் உதடுகளில் விளையாடிய புன்னகையில் பெருமிதம் தெரிந்தது. பிரீத் தொடர்ந்தாள். வில்லனோடு போட்ட சண்டையில் அவருக்கு ஒரு பதக்கம் கிடச்சிது, மண்டையில் அடி. சொல்லிக்கொண்டு வரும்போதே பிழையை உணர்ந்தாள். நவமணியின் முகம் போன போக்கு. அடியா என்றாள் பீதியுடன். அடின்னா அடியா? சும்மா மிகைப்படுத்தி சொன்னேன், ஒரு சிராய்ப்பு, அவ்வளோதான். சரி, எப்போ வீட்டுக்கு கிளம்பலாம்? காலையில் பூபதியிடமிருந்து ஃபோன் வந்தது. 11 மணிக்கு மேல்தான் பெங்களூரிலிருந்து புறப்பட போகிறாராம். அதுவும் நல்லதற்கே என்று சுந்தரபாண்டியன் நினைத்து கொண்டார். பிற்பகல் நவமணியை பிரீத் அழைத்து வந்து நேரே மாடிக்கு கூட்டி போய்விட்டான். சாயங்காலம் பூபதியின் கார் சென்னை வந்து சேர்ந்தது. வண்டியில் இருந்து இறங்கிய பூபதி கதவை திறந்து வைத்து கொண்டபடி, மாப்பிள்ள, ஏன் உட்கார்ந்துருக்கீங்க, வாங்க என்றார். சூரியகாந்தன் இறங்கினான். அத்தியாயம் 29. பெங்களூரிலிருந்து பூபதி வந்தாயிற்று என்று தெரிந்தவுடன் அவரை வரவேற்பதற்காக விரைந்து சென்றார்களே, அவர்களுடைய ஆவலும் மகிழ்ச்சியும் வாசலை அடைந்தவுடன் எங்கே ஓடி மறைந்தன? மேல் படியில் நின்றுவிட்ட விசாகனுக்கு தந்தையின் கையில் உள்ள சிறிய பெட்டியை வாங்கி கொள்ள வேண்டும் என்று கூட தோன்றவில்லை. பிரீத்தின் முகம் கடுகடு என்று ஆகிவிட்டது. சுஜரிதாவின் புருவங்களுக்கிடையே ஒரு சுருக்கம் விழ அவள் கவலையுடன் சூரியகாந்தனை பார்த்து கொண்டிருந்தாள். முதலில் சமாளித்துக் கொண்டவர் சுந்தரபாண்டியன் தான். உள்ளுக்குள் ஏற்பட்டிருந்த அதிர்ச்சியை வெளிக்காட்டிக் கொள்ளாமல், என்ன பூபதியே, பிரயாணம் சௌகரியமாக இருந்ததா? எத்தனை மணிக்கு புறப்பட்ட? அமைதியுடன் விசாரித்தார். சாப்பிட்டதும் புறப்பட்டோம். மாப்பிள்ளையோடு பேசிக்கிட்டு வந்ததில் 200 மைல் பிரயாணம் செய்த மாதிரியே இல்லை என்றார் பூபதி. சூரியகாந்தன் சற்று தயங்கியபடி பூபதியை பார்த்து, சாயங்காலம் எத்தனை மணி ஆனாலும் ஆஃபீஸ்க்கு வந்து விடுறதாக சொல்லியிருந்தேன். எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க, நான் புறப்படுறேன் மாமா என்றான். பூபதி விட தயாராக இல்லை. 10 நிமிடத்தில் என்ன வந்துட போகுது? காஃபி சாப்பிட்டுட்டு போகலாம். விசாகன், மாப்பிள்ளை உள்ளே அழைச்சிட்டு போ என்றார். அப்போதுதான் சுய நினைவு பெற்றான் விசாகன். வாருங்க என்று சூரியகாந்தனை அழைத்து போய் சோஃபாவில் உட்கார வைத்தான். பின் விசிறி ஏற்கனவே ஓடிக்கொண்டிருந்தது. சுஜரிதா தின்பண்டங்கள் எடுத்து வர உள்ளே சென்றான். பூபதி பிரீத்தை நோக்கி, நவமணி என்ன செய்துட்ருக்கா? மாப்பிள்ளை வந்திருக்காருன்னு சொல்லி அவளை கூட்டிகிட்டு வா என்றார். நவி என்று சொல்ல வாயெடுத்த பிரீத் சுந்தரபாண்டியன் கண்ஜாடை காட்டவே அடக்கி கொண்டு மாடிக்கு செல்பவள் போல பாவனை செய்தாள். மாப்பிள்ளையாம், மாமாவாம். அவளுக்கு எரிச்சலாக இருந்தது. முந்தின நாள் சாயந்தரம் கீதா ஹோட்டல் நின்றிருந்தானே சூரியகாந்தன், அவன் எப்படி பெங்களூருக்கு போயிருக்க முடியும்? அவளுக்கு புரியவில்லை.
முந்தின நாள் மாலை கீதா ஹோட்டல் அருகே காத்து கொண்டிருந்தவன் சூரியகாந்தன் தான். கல்யாணத்தையே நிறுத்திவிடக்கூடிய கடுதாசி இருப்பதாகவும் அதன் விலை 10,000 ரூபாய் என்று தகவல் வந்தபோது அவன் அதை உடனே நம்பிவிடவில்லை. பணம் பறிப்பதற்கு யாரேனும் தந்திரம் செய்கிறார்களோ அவனுக்கு சந்தேகமாக இருந்தது. அதே சமயத்தில் அலட்சியமாக இருந்து விடுவதற்கும் துணிச்சல் இல்லை. அது என்ன கடிதாசி, அதை எழுதியது நவமணிதானா, என்ன எழுதியிருக்கிறான், இதையெல்லாம் தெரிந்து கொண்ட பின் அது உண்மையான கடிதமாக இருக்கும் பட்சத்தில் 50 100 கொடுத்து வாங்கி விடுவது என்ற தீர்மானத்தோடு அவன் கீதா ஹோட்டலுக்கு வந்து காத்திருந்தான். நேரமாக ஏதோ ஏப்ரல் ஃபூல் சமாச்சாரமாக இருக்கும் என்று சந்தேகம் முளைக்கலாயிற்று. வீட்டுக்கு திரும்பலாம் என்ற எண்ணம் அவனுக்கு உதித்த போதுதான் அண்மையில் உள்ள பெண்கள் கல்லூரியிலிருந்து புறப்பட்டு வந்த காரில் அது அவனை கடந்து செல்லும்போது எதிரில் மற்றொரு வண்டி வந்ததால் அந்த விளக்கு வெளிச்சத்தில் அவனால் அடையாளம் கண்டுகொள்ள முடிந்தது. விசாகரும் பிரீத்தும் உட்கார்ந்திருப்பதை கவனித்தான். இந்த நேரத்தில் இவர்கள் இங்கே வந்துவிடப் போகிறார்கள். கடிதத்தை விலை கூறியவன் அவர்களுக்கு அதை விற்றிருக்கக்கூடும் என்ற ஐயம் மூல அதிக நேரமாகவில்லை. அவன் சிந்தித்தான். ஏற்கனவே பிரீத் அவனை வந்து பார்த்து சென்ற பின்னர் அவள் ஏதும் விஷமம் செய்யக்கூடும் என்ற அச்சம் அவனை அரித்து கொண்டே இருந்தது. இந்த சம்பவம் அதை இரட்டிப்பாக்கிவிட்டது. தனக்கு தெரியாத பல சக்திகள் ஒன்று கூடி தனக்கு எதிராக இருட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறார் போன்ற ஒரு பிரமை. அவற்றை சமாளிப்பதென்றால் பூபதியுடன் கொண்ட தொடர்பை வலுப்படுத்திக் கொள்வது நல்லது என்று அவனுக்கு தோன்றிற்று. அவரை உடனே பார்த்து பேச அவன் விரும்பினான். தேசிகரிடம் சென்று விசாரித்த போது அவர் பெங்களூருக்கு சென்றிருக்கும் விஷயம் தெரிய வந்தது. தேசிகரிடம், அடுத்த வாரம் நான் பம்பாய் போக வேண்டிய இருக்கு, திரும்பி வர ஒரு 10-15 நாள் ஆகும், நிச்சயதார்த்தத்தை அதுக்கு பிறகு வச்சுக்கொண்டா சௌகரியமாக இருக்குன்னு பார்க்குறேன் என்று சொல்லி வைத்தான். நடுவில் புரோகிதர் ஒரு கோளாறு பண்ணிவிட்டாலும் விசாகம் கொஞ்சம் கலங்க முடிய ஆகிவிட்டதை தவிர மற்றபடி நாள் பார்த்தாச்சு. அடுத்த வாரம் ஆரம்பத்தில் நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம், அது ஆன பிறகு நீங்கள் போகலாம் என்றார் தேசிகர். அவர் குறிப்பாக எதுவும் சொல்லாவிட்டாலும் புரோகிதர் கோளாறு பண்ணிவிட்டார் என்ற வாக்கியமும் விசாகன் அதனால் மனம் தளர்ந்து விட்டான் என்ற தகவலும் பூபதியை உடனே சந்திக்க வேண்டும் என்று சூரியகாந்தன் எண்ணத்தை உறுதிப்படுத்தினார். பூபதியின் பெங்களூர் விலாசத்தை ஒரு சீட்டில் எழுதி கொண்டு வண்டியில் பெட்ரோலை நிரப்பிக்கொண்டு இரவோடு இரவாக பெங்களூருக்கு கிளம்பிவிட்டான். பூபதி சென்னைக்கு புறப்பட ஆயத்தம் செய்து கொண்டிருந்த நேரம் சூரியகாந்தன் அவர் வீடு போய் சேர்ந்தான். அவனை கண்டதும் அவர் மலர்ச்சியுடன் வரவேற்றார். உள்ளூர் சந்திப்புக்கு இல்லாத ஒரு இனிமை தற்செயலாக நிகழ்ந்த அயலூர் சந்திப்பில் இருப்பதை உணர்ந்தவராய், பிஸ்னஸ் சம்பந்தமாக வந்திருக்கீங்களாகும் என்று அவனை அன்புடன் விசாரித்தார். இல்லை மாமா, ஏதோ தங்களை பார்க்கணும், தங்களோடு பேச வேண்டும்னு ஆசை, அதான் ஆசை என்ன தேவைன்னு கூட வச்சுக்கங்களேன், உடனே புறப்பட்டு வந்துட்டேன் என்றான் அவன். இதுக்காக இவ்வளோ தூரம் வர வேணுமா, மத்தியானத்துக்கு மேலே சென்னையிலே பார்த்துருக்கலாமே என்றார். மனசு கேட்கல என்று அவன் புன்னகை செய்தான். பூபதி பிரயாணத்தை ஒத்தி போட்டார். 11 மணிக்கு மேல் தான் கிளம்ப முடியும் என்று விசாகனுக்கு தகவல் கொடுத்துவிட்டு சூரியகாந்தனுடன் உட்கார்ந்து உரையாடலானார். சென்னையாக இருந்தால் எத்தனையோ குறுக்கீடுகள், தேசிகர் வருவார், ஃபோன் அலரும், வியாபார பிரச்சனைகள், டைரக்டர்கள் கூட்டத்துக்கு போக வேண்டியிருக்கும், விருந்தினர்கள் வந்து கொண்டிருப்பார்கள். இப்படி ஒன்று மாற்றி ஒன்று. பெங்களூர் சென்னைக்கு சளைத்ததல்ல என்றாலும் விடிகாலையிலிருந்து அவர் புறப்படுவதாக சொல்லியிருந்தால் யாருமே அவருடன் தொடர்பு கொள்ள முயற்சி செய்யவில்லை. சூரியகாந்தன் மனத்தை திறந்து சொன்னான். ஆமா, நவமணியை கல்யாணம் செய்து கொள்ள போகிறேங்கிற இருக்கிற மகிழ்ச்சியை காட்டிலும் பூபதி அவர்களுடைய மருமனாக போகிறேங்கிறதுல தான் எனக்கு பெருமை. உங்களிடம் சொல்வதில் என்ன தவறு? பிஸ்னஸ் உலகத்தில் மிக பெரும் புள்ளியாக உயர்வதற்கு இதை காட்டிலும் வேறு ஏணியே வேண்டியதில்லை. ஆனால் எல்லாருக்குமே நான் முன்னுக்கு வருவதில் திருப்தி என்று சொல்ல முடியாது. சிலருக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. சூரியகாந்தன் பூபதியின் மாப்பிள்ளை ஆகிறதாவது, அப்புறம் அவனை கையில் பிடிக்க முடியாதே என்று அவர்களுக்கு காய்ச்சல். மனிதர்கள் போடக்கூடிய முட்டுக்கட்டைகள் ஒரு பக்கம் இருக்க, தற்செயலாகவும் சில இடையூறுகள் ஏற்பட ஏதுவும் உண்டு. உதாரணமாக தேசியரிடம் பேசிக்கிட்டு இருக்கும்போது நிச்சயதார்த்தத்துக்கு நாள் பார்ப்பதில் ஏதோ கோளாறு நேர்ந்து விட்டதாக சொன்னார். கோளாறுன்னு எதை குறிப்பிடுறான்னு தெரியல, ஆனால் ஏதோ தடங்கள் நேர்ந்திருக்க போல இருக்குது. அதை கேட்டதுலேருந்தே மனம் சரியில்லை. தங்களை நேரில் பார்த்துட்டு உள்ளம் விட்டு பேசுகிறது நல்லதுன்னு தோணுச்சு என்றார். பூபதி, தாராளமாக பேசலாம் என்றார். மாமா, தங்களுக்கு மறுமணம் போகும் தைரியத்தில் நான் புதுசாக ஏதோ திட்டங்கள் போட்டு செயலாற்ற ஆரம்பிச்சிருக்கேன். முதல் படியாக அரண்மனைக்காரன் தெருவில் ஆஃபீஸ் வச்சுருக்கிறோமே, அந்த கட்டிடத்தை சொந்தத்துக்கு வாங்க ஏற்பாடு பண்ணியிருக்கேன். சரியோ தவிரோ இந்த மாதிரி சில பிளான்களை திடீரென்று என்ன காரணத்தில் ஏனும் கல்யாணம் நின்று போய்விட்டால் நான் வெளியில் தலை காட்டவே முடியாது. அது மட்டும் இல்லை, நான் கட்டியிருக்கிற ஆகாய கோட்டைகள் இடிந்து எம்மேலே விழுந்து என்னை தரமட்டம் ஆக்கிறோம். அதனால் கல்யாண விஷயத்தில் தங்கள் மனநிலை எப்படி இருக்கிறதுன்னு அறிந்து கொண்டு போகலான்னு வந்தேன். அவன் பேச்சு பூபதியை கவர்ந்தது. மாப்பிள்ளை என்ற முறையில் எப்படிப்பட்டவர்களுக்கும் ஒரு மிடுக்கும் கர்வமும் வரத்தான் செய்யும் என்பது அவர் அனுபவம். அவன் தன்னை தாழ்த்தி கொண்டு அவரை தூக்கி வைத்து பேசியவுடன் அவனை பற்றி அவர் வைத்திருந்த கருத்து கிடுகிடு என்று உயர்ந்து விட்டது. அவனிடம் இல்லாத பல நல்ல குணங்களும் தகுதிகளும் இருப்பதாக அவர் கற்பனை செய்யலானார்.
அவன் நல்ல குடியில் பிறந்தவன், சொந்த முயற்சியில் வளர்ந்து வெற்றிகரமாக இன்ஜினியரிங் தொழிலை நடத்தி கொண்டிருப்பவன், முன்னேற்றத்தில் துடியாக இருப்பவன், லட்சணமான தோற்றமுள்ளவன். இவ்வளவும் போதாதென்று பணிவும் பண்பும் சேர்ந்திருக்கின்றன. மாப்பிள்ளை என்று இருந்தால் இப்படி அல்லவா இருக்க வேண்டும்? உங்களை மாமனாரை அடைய போகிறதுல பெருமைடுறேன் என்று சொல்கிறானே, அதனால் ஏற்படும் அனுகூலங்களை கொஞ்சம் கூட ஒளிவு மறைவில்லாமல் விவரிக்கிறானே. பூபதி மயங்கி போனார். நவமணி உங்களுக்கு தான் என்பது என்றைக்கோ தீர்மானிக்கப்பட்ட விஷயம், இதில் சந்தேகமே வேண்டாம் என்று அவனுக்கு உறுதி சொல்லி அவனது காரை சென்னைக்கு எடுத்துச் செல்ல வேறு டிரைவர் மூலம் ஏற்பாடு செய்துவிட்டு அவனை தன்னுடன் அழைத்து கொண்டு சென்னைக்கு புறப்பட்டான். பூபதி உடை மாற்றிக்கொள்ள தன் அறைக்கு சென்றார். சுஜரிதா கொண்டு வந்து கொடுத்த காப்பியை உறிஞ்சியபடி வருங்கால மைத்தனுடன் அரட்டை அடித்துக் கொண்டிருந்தான் சூரியகாந்தன். எதிர் சோஃபாவில் உட்கார்ந்த சுந்தரபாண்டியன் சிந்தனையில் ஆழ்ந்தார். பிரீத் மாடிக்கு போய்விட்டால் அங்கு கட்டிலுக்கு பக்கத்தில் பரதன் நின்றிருந்தான். அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த நவமணியின் முகத்தையே பார்த்தபடி இருந்தான் அவன். பிரீத் உள்ளே நுழைந்ததும், வந்துட்டாரா என்றான். என்றாள் அவள். சூரியகாந்தன் எப்போது தொலைவான் உண்மை நிலையை பூபதியிடம் விவரிக்க சுந்தரபாண்டியனுக்கு எப்போது சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று அவள் தவித்துக் கொண்டிருந்தாள். தேசிகர் என்று கூப்பிட்டார் பூபதி. நான் பார்ப்பதில் ஏதோ கோளாறு நீமாமே. என்னையா கோளாறு? அந்த அதட்டல் தேசிகருக்கு நான் குழற்று. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்புறம் சரியான நேரம் குறித்து தந்துட்டாரே. சரி போம். பூபதி சுந்தரபாண்டியனுக்கு விளக்கினார். தேசிகரை ஏதோ உளறி வைக்க கல்யாணத்துக்கு எதுவும் தடை நிறுந்து விடுமோன்னு மாப்பிள்ளைக்கு சந்தேகம் வந்துடுச்சு. நேராக பெங்களூருக்கு புறப்பட்டு வந்துட்டார். நான் சொன்னேன், வார்த்தை மாறுற பழக்கம் எங்களுக்கு இல்லை. இந்த வீட்டுக்கு நீங்கள் தான் மாப்பிள்ளை. நீங்கள் மனம் மாறினாலும் மாறலாமே தவிர நாங்கள் மாற மாட்டோம்னு. வாஸ்தவம்தான் என்று சொல்லி வைத்தார் சுந்தரபாண்டியன். விசாகனுக்கு அங்கே இருக்க பிடிக்கவில்லை. வெளியே போய் பிரீத்தை மாடியிலிருந்து வரவழைத்தான். பூபதியும் சூரியகாந்தனும் பேசிக் கொண்டிருக்க ஏதோ சாக்கில் சுந்தரபாண்டியனும் வெளியே வந்தார். இதோ இருக்கு நவீன் லெட்டர், பூபதி சார்கிட்ட கொடுங்க அங்கிள் என்றாள் பிரீத். அவசரப்படாதேம்மா என்றார் சுந்தரபாண்டியன். அவரை மேலே கூட்டி வாருங்க, நவியை பார்க்கட்டும். அந்த மோசக்காரனை மணப்பதை காட்டிலும் செத்து போவதை மேல் என்று அவள் நினைப்பது தெரிந்த மாத்திரத்தில் அவனுக்கு கல்தா கொடுக்குறாரா இல்லையா பாருங்க, தாழ்ந்த குரலில் சுந்தரபாண்டியன் சொன்னார். பூபதியே வேறு லைனில் போயிட்டாமா, ரொம்ப தூரம் போயிட்டான். முதல்ல சூரியகாந்தனை பற்றி அவன் என்ன நினச்சிருந்தாலும் இப்போ ரொம்ப உயர்ந்த அபிப்பிராயம் ஏற்பட்டுச்சு. நவமணி அவனை காதலிக்கிறா என்பதற்காகத்தான் முதல்ல சூரியகாந்தனை மாப்பிள்ளை ஏற்றுக்கொண்டானே. இப்போது அவன் வேண்டான்னு சொன்னால் கூட இவன் விடுவானாங்கிறது சந்தேகம். ஐயையோ என்றார் விசாகன். நவமணியின் விருப்பம்னு ஒன்று தெரியாத வரைக்கும் தான் அப்படி அங்கிள். நீங்கள் சும்மா லெட்டர் கொடுங்க, காட்டுங்க நீங்கள் என்றார் பிரீத். சுந்தரபாண்டியன், விஷ பரீட்சை பண்ணி காரியத்தை கெடுத்து விடக்கூடாது என்றார். பூபதிக்கே நவமணியம் பாசம் உண்டு. அவள் விருப்பத்தை பூர்த்தி செய்து வைக்கவே அவனுக்கு விருப்பமாக இருக்கும். ஆனால் 2 பேர் விருப்பங்களுக்கு இடையில் மோதல் ஏற்பட்டால் என்ன ஆகும்? அதுவும் இவ்வளோ தூரத்துக்கு வந்த பிறகு இத்தனை பேர் முன்னிலையில் ஒரு கால் நீங்கள் பின்வாங்கினாலும் பின்வாங்கலாமே தவிர கொடுத்த வாக்கே இந்த பூபதி மீறமாட்டான் என்று அடித்து சொன்ன பிறகு கல்யாணத்தை நிறுத்துவதற்கு அவன் சம்மதிப்பானே. இப்போ என்ன செய்ய வேண்டிங்கிறீங்க? யாராவது ஒருவர் தியாகம் செய்ய வேண்டியிருக்கோம். நவமணி தனக்கு காதலை தியாகம் செய்யலாம், ஆனால் அப்படி செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படக்கூடாது என்பதற்காக தான் இவ்வளோ பாடுபடுறோம். நம்ம பூபதி தன் வாக்குறுதியை தியாகம் செய்வானாங்கிறது சந்தேகம். சுந்தரபாண்டியன் பிரீத்தின் பக்கம் பார்த்தாள். மெச்சம் பிரீத் ஒருத்தி தான். பிரீத் சேவியா? அவள் கொஞ்சம் கூட தயங்கவில்லை. என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் அங்கிள், நவமணிக்காக எதையும் விட்டு கொடுக்க தயார். சூரியகாந்தனை நமக்கு நல்லா தெரியும். அவனுக்கு காதல் நவமணி இடத்துல இல்லை, பணத்தில். நவமணியை மணப்பதால் கிடைக்கக்கூடிய பணத்தை காட்டிலும் வேறொரு பெண்ணை கல்யாணம் செய்து கொள்வதில் கிடைக்கக்கூடிய பணம் நிச்சயம் அதிகமாக இருக்குன்ற நிலைமை ஏற்பட்டா, அதாவது பூபதியின் சொத்தில் ஒரு பகுதி மட்டும் சீதனமாக பெறவிருக்கும் நவமணியை மணப்பதை காட்டிலும் வேறொரு பணக்காரன் சொத்து முழுமைக்கும் ஏக வாரிசாக போகும் ஒரு பெண்ணை மணப்பதால் கூடுதல் வருமானம் கிடைக்கும்னு தெரிந்தால் அவன் நவமணியை மறந்துடுவான் இல்லையா? அங்கிள் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒன்றுமே புரியலையே என்றான் பிரீத். விசாகனுக்கு புரிந்துவிட்டது. அவரை ஆச்சரியத்தோடு பார்த்தான், ஆனந்தத்தோடு பார்த்தான். பிறகு பிரீத்தை நோக்கினான். பிரீத், திடீர்னு என்ன வந்தது உங்களுக்கு என்று சினுங்கினான். புதிதாக யாரையோ பார்க்குற மாதிரி பார்க்குறீங்களே? தொடரும்.